வணக்கம் நண்பர்களே. எல்லா பெண்களுமே சிங்கப்பெண்கள் தான். அதிலும் நான் 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை சிங்கப்பெண்கள்னு சந்தோஷமாக சொல்வேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க குடும்பத்தோட நிதி நிலைமையை முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், குழந்தைங்களோட படிப்பு கவனிக்கிறதா இருக்கட்டும், கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியாரோட உடல்நிலையை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட வேலை முன்னேற்றம் கரியர் குரோத்துன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த 40 வயசில் வந்து எல்லாமே வந்து பீக்கில் இருக்கும். அதனால் அவங்கள கண்டிப்பாக சிங்கப்பெண்கள்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி செக்மெண்ட்குள்ளே போவோம். 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்களுக்கு பொதுவான பிரச்சனைகள் என்னென்னா, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். கை கால் மூட்டு வலி அதெல்லாம் வரும். ரெண்டாவதாக வயசு, ஏஜிங் ஃபேக்டர். நம்ம கண்டிப்பாக ஒரு 20-30 வயசில் இருந்த மாதிரி இருக்க மாட்டோம். அது கண்டிப்பாக கண்ணாடி பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மன வருத்தம் வர்றது நியாயமான விஷயந்தான். அதுக்கப்புறம் கோபம், எரிச்சல். நீங்கள் ஒரு சாந்தமான கேரக்டர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கோபம் வரவங்களா இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு மேலே அது அதிகமாக இருக்கிறது நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே நம்மளுக்கு இடைவெளி வர்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். 4வது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு காமனாக வர நிறைய பேருக்கு வர பிரச்சனை. முதல்ல இது ஏன் வருது? இதுக்கு வந்து ஒரு நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோனல் சேஞ்ச் வந்து கண்டிப்பான ஒரு ரீசன். அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி 40 to 55 வயசு வரைக்குமே, இது என் நண்பர்கள்கிட்டையும் மருத்துவர்கள்கிட்டையும் கேட்ட நான் விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெரிமெனப்பஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரெஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து அளவுகள் வந்து மாறுபட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து மெனோபஸ், நம்மளோட மாதவிடாய் நிற்கிறதுக்கு முன்னாடி வர ஸ்டேஜ் இது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து விட்டமின் B12 குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விட்டமின் D நமக்கு இருக்காது. கால்சியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நம்மளோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முதல்ல ஏன் இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல அப்படின்னா, பொண்ணுங்க வந்து அவங்க ஹெல்த்தை வந்து எப்பயுமே வந்து கடைசி தான். அவங்களுக்கு வந்து அது வந்து முதன்மை கிடையாது. குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆனால் அவங்களோட உடம்பு சரியில்லாத கடைசியாக தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு புரிதல் கிடையாது. இப்போது ஏன் இவங்க நல்லா தானே இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஒரு 4-5 வருஷமாக இந்த ஒரு மாறுதல் இருக்குது, அவங்களோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கோவப்படுறாங்க, தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிற ஒரு புரிதல் கிடையாது. குடும்பத்தாரோட ஒரு உதவியும் இதுக்கு வந்து நமக்கு தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். முதல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம சொல்லிடுறோம். தினமும் ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், டெய்லி ஒரு 6 வேர்க்கடலை சாப்பிடுங்க. கருவேப்பிள்ளை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நமக்கு வந்து தினமுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. அதுக்கப்புறம் பிரண்டை, உங்களுக்கு பிரண்டையாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் எல்லாத்துலேயுமே பிரண்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்பில் நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி டெய்லியும் 2 கப் மோர் சாப்பிடுங்க, அதில் நிறைய கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் சோயா கிடச்சிச்சின்னா சோயா மில்க்கு கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தினம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி என்னால் உணவு பழக்கத்தை வந்து மாற்றிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்களா, 6 to 8 மாதம் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகணும். உங்களோட ரத்தத்தை பரிசோதிக்கணும். அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு, கொழுப்பு அளவு, அதில் இருக்கிற விட்டமின் டியோட அளவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு பரிசோதிச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கலாம். அது சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உணவு மூலமாக அதை மாற்ற முடியல, கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்ட ஒன்று. நீங்கள் மருத்துவரை பார்த்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கடைசியாக குடும்பத்தாரோட உதவி. ஒன்று, நம்ம பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக நம்ம கையை உயர்த்தி எனக்கு இந்த உதவி வேணும்னு நம்ம குடும்பத்தை கேட்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நீங்கள் ஒரு மகனாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது இல்லையா, அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க ஏன் இப்படி திடீர்னு அவங்க மாறினாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் நம்ம செஞ்சோன்னா, இந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து 40 to 50 வயசில் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைகள்லேருந்து அவங்கள நம்ம மீட்டெடுத்துகிட்டு வர முடியும். ஒன்று குடும்பத்தில் வந்து எப்போ பொண்ணுங்க வந்து சந்தோஷமாகவும் உடல்நிலையோடவும் இருக்காங்களோ, குடும்பமே சந்தோஷமாகவும் உடல்நிலையாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.